ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு எப்படிலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் வீக்லி க்ளோஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட் ட்ரெண்ட் அப்டேட் என்ன? ஸோ போன வீக் தான் நான் லாஸ்ட் அப்டேட் பண்ணேன். ஸோ கரண்ட் வீக் ட்ரெண்ட் என்ன, இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி பார்த்தாலும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் கடைசி அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ட்ராப் பண்ணது அப்படி இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபெயில் ஆச்சு. தென் அகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கீழே வருன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஹிட் ஆகுன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூஸ்டே லோ வந்துட்டு 23,460. ஸோ அதுக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸில் திரும்பி மாதிரி ரிவர்சல் ஆகிட்டு மேலே. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க தெரியும், ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் வருன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். கரெக்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டு அது கிட்ட திரும்பிடுச்சு மார்க்கெட். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஓவரால் ட்ரெண்ட் பையா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ட்ராயிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லி க்ளோஸ் வந்துடும். ஸோ வீக்லியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா வீக்லி சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த இடத்துல. ஓகேவா, இந்த 23,500 இதுக்கிட்ட தான் நம்மளுக்கு வீக்லி சப்போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு டெய்லியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெவல்கிட்ட தான் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்லி சப்போர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, ஸோ அதனால இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன், மார்க்கெட் வந்து இப்போ இயர் எண்டு முடிஞ்சு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, மொமெண்டம் இல்லை மார்க்கெட்டில், இது சைட்வேஸாக பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சைட்வேஸாக பில்ட் ஆச்சுன்னா திரும்பவும் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் டாப் 23,750 ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அண்ட் நம்மளுக்கு இப்போ 4 ஹவர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக 4 ஹவர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பைங்கில். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் அகைன் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹை 24,762 எக்ஸ்பெக்டட். அண்ட் அந்த ரேஞ்ச் போயிட்டு அதுக்கப்புறம் மாறிட்டு இந்த இடத்துல இந்த ஜோனை உடைக்குதா என்னன்னு பார்த்துட்டு பையா செல்லான்னு டிசைட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் இன்ட்ராடே பண்ணுறவங்க பைங்கில் இருக்குது, இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு வியூ. பட் ஓவரால் மார்க்கெட் என்ன மாறி ட்ரெண்டு மேலே கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்டோட போடுமே தவிர மார்க்கெட் நம்ம பின்னாடி வராது. ஸோ அதனால் பி சேஃப். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இது வந்து மொமெண்டமாக பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி மாதிரி தான். நான் போன வீக்கெண்ட் என்ன ட்ராப் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பையிங் போங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டிலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 51,648 இந்த லெவல்கிட்ட போய் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீக்கும் அப்போ ஃப்ரைடேவும் சொல்லிடுறேன், அண்ட் அப்கமிங் மண்டே அண்ட் டியூஸ்டேயும் சொல்லிடுறேன். திரும்பியும் 51,640 அபவ் ட்ரேடாக ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டபுள் டாப்போட நெக்லைன் போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 52,250 எக்ஸ்பெக்டட். இங்கேருந்து ஒரு 500-600 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். நானே ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. பிகாஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்பவும் இதுக்கு கீழே, அதாவது 51,648 பிலோ வராத பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக பையிங் வந்துட்டு பண்ணுறதுனா அழகாக வந்துட்டு பண்ணலாம். பட் அது ரிஸ்கி இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தால் தான் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுனா எடுக்கலாம். பட் வந்துட்டு அது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்டிப்பாக மார்க்கெட் நம்மளுக்கு இந்த 51,640 பிரேக் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடச்சி ஒரு நல்ல பையிங் ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதையும் நம்ம ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனையும் புரிஞ்சு அது கூட தான் ட்ரேட் பண்ணணும். அண்ட் அகைன் சொல்கிறேன், மாறி ட்ரெண்ட் வருதே, ஒரு வீக்கு ஒரு மாதிரி பை செல்லுன்னு சொல்கிறீங்களேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சைட்வேஸ் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும், நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், மார்க்கெட் நம்மளுக்காக மூவ் ஆகாது, மார்க்கெட்டோட தான் நம்ம மூவ் ஆகணும். ஸோ இதை புரிஞ்சால் தான் ட்ரேடிங். இல்லைனா நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து யாராவது கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்னன்னு தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஓவரால் லுக்கிங் பீரிஷ், அதுதான் உண்மை. பிகாஸ் நம்மளுக்கு டெய்லியும் வீக்லியும் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ சைட்வேஸ் மாதிரி போகிறதுனால இப்போதைக்கு நம்ம டைரக்ஷன் செல்லருக்கு இருந்தாலும் சைட்வேஸ் இருக்கிறதுனால நமக்கு டாப் அண்ட் பாட்டம் அடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோ திரும்பி பார்க்கலாம். ஓகே, சண்டே சாட்டர்டே நான் வர பார்க்குறேன். தேங்க்யூ.